இன்றைக்கி நாம் மகரம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்திக்கு பிறகு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகின்றோம். இப்போது மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் மகரம் ராசிக்காரர்களுக்கு. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 நாட்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்வாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனால் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். அப்போது குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2024 மே மாதம் 1ஆம் தேதியில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் இடத்துல தான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். இடையில் ஒரு 4 மாதம் வக்ரகதியில் இருந்தார். தற்போது வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறத பெற்றுவிட்டார். பிப்ரவரி 4ஆம் தேதியில் இருந்தே குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றுவிட்டாருங்க. உங்களுக்கு பிறப்பு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் வக்ரம் இல்லாமல் இருந்தால் இந்த ஒரு காலம் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலமாக இருக்கும். பிறப்பு காலத்தில் குரு வக்ரமாக இருந்தால் அது வக்ரமான ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகப்படியான பலன்களை கொடுப்பாருங்க. சரி, இப்போது உங்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். இப்போது பிப்ரவரி 4ஆம் தேதியில் இருந்து 2025 மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த 100 நாட்கள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஏன்னா கோச்சாரத்தில் ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். அதே போல் குரு பகவான் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நவகிரகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சுபகிரகம் அப்படின்னா அது குரு பகவான் தாங்க. இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா நம்ம வாழக்கூடிய இந்த பூமிக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடியவர் ஜீவகாரகன் இந்த குரு பகவானாக இருக்கின்றார். மேலும் குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கின்றாரோ, எந்த ஒரு கிரகத்தை பார்க்கின்றாரோ அந்த ஒரு இடம் பலம் பெறும். அந்த கிரகம் சுபத்தன்மை அப்படிங்கிறத பெறுங்க. அதே போல் குரு பகவான் எந்த இடத்திற்கு செல்கின்றாரோ அந்த இடத்துல உள்ள குறைகள் அப்படிங்கிறத நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுபகிரகம் குரு பகவான். அப்போது நவகிரகத்தில் அதிக சுபத்தன்மை கொண்ட ஒரு கோளாக இந்த குரு பகவான் விளங்குகின்றாருங்க. சரி, தற்போது மகரம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 100 நாட்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். இந்த 100 நாட்களும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறது சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை எதிர்நோக்கி காத்திருக்கீங்களோ அது கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு 100 நாட்கள். ஏன்னா கோச்சாரத்தில் குரு பகவானுக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு வளமான இடம், ஒரு அதிர்ஷ்டமான ஒரு இடம். இப்போது மகரம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாத சனி அப்படிங்கிறது முடியிருக்கின்றது. மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து 7 சனி அப்படிங்கிறது முழுவதுமாக முடியிருக்கின்றது. அதே போல் மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் 5ஆம் இடத்தை சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். அப்போது இந்த ஒரு 100 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதிர்ஷ்டம் என்பது கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. குரு 5ஆம் இடத்துல இருக்கும்போது முழு ராஜபார்வை அப்படின்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். அதாவது திருமண வயதில் இருக்கக்கூடிய மகரம் ராசி பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் இந்த ஒரு காலம் உங்களுக்கு வரம் தேடி வருவதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் இந்த ஒரு 100 நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஒரு சிலருக்கு உயர் பதவி கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. புது வேலை என்பது கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது.
ஒரு வேலையில் இருக்கீங்க, அந்த வேலை உங்களுக்கு சரியில்லை அப்படின்னா நல்லது ஒரு மாற்றமான ஒரு வேலை என்பது இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் ஒரு சிலருக்கு அயல்நாடு சார்ந்த ஒரு விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்குது. அதே போல் சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். பிள்ளைகளால் இருந்த மனக்கசப்புகள் அப்படிங்கிறது நீங்கி உங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறத கொடுக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில். அதே போல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா திடீர் பண வருவாய் அப்படிங்கிறத கொடுக்கும். ஏன்னா குரு பகவானுடைய 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு விழுகின்றது. இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரனும் தற்போது வலுவாக இருக்கின்றாருங்க 3ஆம் இடத்துல. அப்போது குரு பகவானுக்கு இன்னும் பலம் என்பது கூடுகின்றது அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். அப்போது இந்த ஒரு 100 நாட்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வான ஒரு நாட்களாக இருக்கும். மகரம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தேடி வரும். அதாவது இன்னும் சொல்லப்போனால் சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்லதொரு வளர்ச்சி என்பது இந்த காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க மகரம் ராசிக்காரர்கள். அப்போது 5ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது என்பது அவ்வளோ ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு ரேஸு லாட்ரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில். உங்களுடைய ஆசைகள் என்பது பூர்த்தியாகும். நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள் எல்லாமே பலிக்கும். அதே போல் இந்த ஒரு காலம் 5ஆம் இடம் பூர்வீக காலம் அப்படிங்கிறனால பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அப்போது இந்த 5ஆம் இடத்துல குரு இருப்பது அப்படிங்கிறது நல்லதொரு மாற்றத்தை நல்லதொரு அதிர்ஷ்டத்தை இந்த ஒரு காலகட்டத்தில் பார்க்க முடியும். கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு நல்லதொரு தொழில் அமைவதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு காலகட்டத்தில் புதுசாக ஏதாவது தொழில் செய்வதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இப்படி நிறைய அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறத இந்த 100 நாட்களில் நீங்கள் பார்க்க போகிறீங்க மகரம் ராசிக்காரர்கள். ஏன் அப்படின்னா குரு பகவானுக்கு 5ஆம் இடம் கோச்சாரத்தில் ஒரு வலுவான இடம். ஏன்னா ராகு பகவான் இப்போ நல்லதொரு சப்போர்ட்டாக இருக்கார் உங்களுக்கு 3ஆம் இடத்துல. ராகு இருப்பதும் ஒரு வலிமை. அதே போல் குரு 5ஆம் இடத்துல இருப்பது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. அப்போது எந்ததொரு காரியத்தை தொட்டாலும் இந்ததொரு காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் என்பது கிடைக்கும். மகரம் ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை மகரம் ராசிக்காரர்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். அப்போது மகரம் ராசிக்காரர்கள் இந்ததொரு காலகட்டத்தில் செய்யக்கூடிய அத்தனை முயற்சிகள் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுங்க. அதே போல் குரு பகவான் பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போது லாபத்துக்கு குறைவு அப்படிங்கிறது இருக்காது. இந்த ஒரு காலகட்டத்தில் 100 நாட்களும் பாருங்கள் லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா 11ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடம். அப்போது நீங்கள் நினைத்தது என்பது நிறைவேறும் ஒரு காலகட்டத்தில் 11ஆம் இடத்துல குரு பகவான் பார்ப்பது என்பது சிறப்பு. மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சுப காரியங்கள் நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் அயல்நாடு சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதே போல் இதிலையும் தொட்டதெல்லாம் ஒரு லாபத்தில் முடியும். இழுபறியாக இருந்த காரியங்கள் நடக்கும். லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பது. அதே போல் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால மகரம் ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஒரு தெளிவு என்பது கிடைக்கும். மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் ராசியை குரு பார்க்கறதுனால உங்களுடைய எண்ணங்கள் என்பது ஈடேறும். வாழ்க்கையில் ஒரு உயர்வு என்பது இந்த ஒரு காலகட்டத்தில் உண்டு மகரம் ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியை குரு பார்க்கறதுனால. அப்போது உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து எல்லாம் அதிகரிக்கும். மகரம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதே போல் ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்குறாரு. அப்போது தகப்பனாருக்கு இருந்த கஷ்டங்கள் அப்படிங்கிறது மாறும். தகப்பனாருக்கு இருந்த நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். தொழில்துறையில் பாருங்கள் அப்படின்னா நல்லதொரு வளர்ச்சி ஏற்படும். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நல்லதொரு சிறப்பு. அதே போல் மிகப்பெரிய ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படிங்கிறத கொடுக்கும். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உண்டாகும். சொந்த தொழிலில் வியாபாரத்தில் நல்லதொரு வளர்ச்சி அப்படிங்கிறத பார்க்க முடியும். 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால. ஏன்னா 9ஆம் இடம் ஒரு லட்சுமி ஸ்தானம், பணவரவை சொல்லக்கூடியது. ஏன்னா அது ஒரு முக்கியமான ஸ்தானம். அந்த 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது அப்படிங்கிறது சிறப்பு. உங்களுக்கு அது அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போது மகரம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய இந்த கோச்சாரம் உங்களுக்கு நல்லதை செய்யும். உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது தேடி வரும். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசியை விட்டு பார்த்திங்க அப்படின்னா படிப்படியாக விலகி கொண்டிருக்கின்றார். மார்ச் 29ஆம் தேதியில் இருந்து இந்த 7.5 சனி அப்படிங்கிற தொல்லையே இருக்காது உங்களுக்கு. ஏன்னா 7.5 சனியில் இருந்து எவ்வளோ சிரமங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு கட்டாயமாக தெரியும். இந்த 2022-23 இந்த காலகட்டங்கள் மிகப்பெரிய சோதனையான காலகட்டங்கள். அதையும் தாண்டி வந்திருப்பீங்க. 2023 ஜனவரியில் இருந்து பாத சனி. ஒரு சில கஷ்டங்கள், ஒரு சில சிரமங்கள், ஒரு சில அவமானங்கள், இதெல்லாம் தேவையில்லாத ஒரு சில செலவுகள்லாம் இருந்திருக்கும். பாஸ்ட்டில் ஒரு சிலர் வீடு கட்டியிருப்பீங்க, சில பேர் இடம் வாங்கியிருப்பீங்க. இதுவும் ஒரு சிலருக்கு உண்டாகிருக்கும். ஏன்னா சனி 2ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு சிலருக்கு அசையா சொத்துக்கள் மூலமாக ஒரு ஆதாயம் கிடச்சிருக்கும்.
முக்கியமாக சனி பகவான் விலகுவது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருந்த தடைகள் தாமதங்கள் இது எல்லாமே விலகி வாழ்க்கையில் பாருங்கள் நல்லதொரு உயர்வு அப்படிங்கிறது கிடைக்க இருக்கின்றது. இந்த 7 சனியினுடைய ஒரு பிடியிலிருந்து முழுவதுமாக விலகுவது அப்படிங்கிறது மகரம் ராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான காலம் அப்படி சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்போது எல்லா கிரகங்களும் பாருங்கள் மகரம் ராசிக்காரர்களுக்கு கோச்சாரம் சாதகமாக இருக்கின்றது. அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் உடைப்படும். எங்கு சென்றாலும் வெற்றி வாகை சுட முடியும். மகரம் ராசிக்காரர்கள் இந்த 100 நாட்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். வாழ்க்கையில் நல்லதொரு உயர்வு, நல்லதொரு பணப்புழக்கம் இதெல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வழியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.